Hi viewers, I am Lavanya. Today நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 1.19 தான் பார்க்க போறோம். இதுல சார்பு f r to r ஆனது f of x equal to 2x plus 7 x is the greater than of minus 2. Second வந்து 2x square minus 2 x is the greater than of minus 2. Sorry, less than of minus 2 and greater than of 3. Third one 3x minus 2 x is the greater than equal 3 என வரையறுக்கப்பட்டால் first subdivision f of 4 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Second f of minus 2, third f of 4 plus 2 f of 1 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Fourth one f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ நான் ஒரு straight line போட்டுக்கிறேன், scale போட்டுட்டு 0 நோட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ளஸ் நம்பராகவும் லெஃப்ட் சைடில் மைனஸ் நம்பராகவும் எழுதிக்கிறேன். நான் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 3 கால் பகுதியாக பிரித்து 2x + 7 ஏன் எழுதியிருக்கேன்னா -2 எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு கால் பகுதியில் எழுதியிருக்கேன். செகண்ட் எக்ஸ் ஸ்கொயர் -2 இங்கே பாருங்கள் -2ல் ஸ்டார்ட் ஆகி +3ல் முடிகிற இந்த நம்பருக்கு தான் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் எக்ஸ் இஸ் த கிரேட்டர் தென் ஈக்குவல் 3க்கு ஈக்குவலாக இருக்கிற நம்பருக்கு இந்த தேர்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கணும். 3x - 2. ஓகே, சொல்யூஷன் போடலாம் வாங்க. இப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. சொல்யூஷன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 4 இப்போ எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா இப்போது இங்கே பாருங்கள் 3 4 5 + 3 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பருக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2. இப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 × 4 எக்ஸுக்கு பதில் நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். -2 4 3 12 -2. இப்போ 12ல் 2 போச்சுன்னா எஃப் ஆஃப் 4 எனக்கு 10ன்னு கிடைக்குது. ஓகே வியூவர்ஸ், செகண்ட் சப்டிவிஷனில் வந்து எக்ஸு எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ -2 வந்து நம்மளுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் -2 இருக்குது. எக்ஸுக்கு பதில் -2 பிரதியிடணும். -2 எங்கே இருக்குது பாருங்கள். -2 இருக்கிற இடத்துல 2x + 7ன்ற ஃபார்முலா தான் இருக்குது. சாரி, -2 இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் -2 தான் இருக்குது. -2 எதுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் -2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2. அப்போ எக்ஸ்க்கா பதில் நான் -2 த ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ்க்கா பதில் நான் -2 சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டேன். -2 ஈக்குவல் டு ஏற்கனவே ஒரு சம்மில் சொல்லியிருக்கேன். நான் முன்னாடி போட்ட சம்மில் மேலே ரெட்டப்படை நம்பர் வந்தாலே மைனஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -2 ஈக்குவல் டு எனக்கு 2 கிடைக்குது. எஃப் ஆஃப் -2க்கு ஆன்சர் எனக்கு -2 ஈக்குவல் டு 2. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 4 + 2 எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் 4 நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் 4 எனக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. நான் 10 எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 4 நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுலேயே செகண்டு பாருங்கள் 2 எஃப் ஆஃப் 1. இப்போது 2 அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் 1க்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1. இங்கே பாருங்கள், இங்கே -2ல் ஸ்டார்ட் ஆகி இங்கே +2 வரைக்கும் இருக்குது, +3 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை தான் எக்ஸ் ஸ்கொயர் -2 ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். அப்போது எஃப் ஆஃப் 2 வெளியவே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் -2 இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ நம்ம எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 × 1 ஸ்கொயர் -2 இதுதான் இருக்கும். ஈக்குவல் டு 2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். -2 ப்ராக்கெட் இது பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 2. 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய எண்குறி மைனஸுங்கிறதுனால -1 கிடைக்கும். இப்போ எனக்கு ஆன்சர் எனக்கு -2 தான் கிடச்சிருக்கு. -2
இப்போது இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஃபோருக்கு கிடைச்சிது எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன் ரெண்டுத்தையும் நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் ஃபோருக்கு எனக்கு கிடைச்சது வந்து 10 மை ப்ளஸ் இன்ட்டு எனக்கு எஃப் ஆஃப் ஒன்னுக்கு 2 இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன் கிடைச்சது எனக்கு -2 கிடைச்சிருக்கு ஈக்குவல் டு 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ஆகிடும். இப்போ இதுக்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் 8. ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் 1 minus 3 into f of 4 divided by f of minus 3. ஓகே, இப்போது இதில் நம்ம பார்க்க போகிறது f of 1 தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். f of 1 equal to f of 1க்கு நம்ம முன்னாடியே சொன்னோம் f of 1 இருக்கிற இடம் வந்து x square minus 2 1 நார்மலாக 1 இருக்கிற இடம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -2. அப்போ இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் -2ல் அப்போது 1 ஸ்கொயர் -2 எனக்கு எஃப் ஆஃப் 1 கிடைக்கிறது வந்து 1 -2 எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு -1. ரெண்டில் 1 போச்சுன்னா 1 பெரிய எண் குறி மைனஸுங்கிறதுனால -1 தான் கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிக்கலாம். 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் 4 எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 4 இருக்கிற இடம் 3x - 2. அப்போது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிக்கலாம். 4க்கு 3x - 2. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 - 2 இப்போது 12 - 2 கிடைக்கும். 4 3 12 12 -2 12ல் 2 போச்சுன்னா 10 இருக்கும். நமக்கு கொஷின் கேட்டிருக்கிறது என்னென்னா 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4. அப்போ 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்க நமக்கு 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4னா 3 இன்ட்டு 10 போட்டோன்னா நம்மளுக்கு 30 கிடச்சிரும். எஃப் ஆஃப் லாஸ்ட்டாக கீழே டிவைடில் இருக்கிற எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிச்சிக்கலாம். -3க்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் -3க்கு நம்மளுக்கு 2x + 7 தான் இருக்குது ஈக்குவேஷன். அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2xக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் +7. இப்போது 3 2 6 ப்ளஸ் இன்ட்டு -6 வரும் +7. எனக்கு 7ல் 6 போச்சுன்னா 1. எஃப் ஆஃப் -3க்கு எனக்கு கிடைச்சது 1. இப்போது இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 1க்கு எனக்கு கிடைச்ச வேல்யூ வந்து -1. எஃப் ஆஃப் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் -3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 மைனஸ் இருக்கட்டும். 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4க்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 30 டிவைடட் பை எனக்கு எஃப் ஆஃப் -3க்கு கிடைச்ச ஆன்சர் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு -30 -1 ரெண்டுத்தையும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணி மைனஸ் குறி தான் போடுவோம். பெருக்கலாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், கூட்டலாக இருந்தால் மைனஸ் குறி போடணும். 31 டிவைடட் பை 1 வரும். லாஸ்ட்டாக 31 -31 இருக்கும். கீழே 1 இருந்தாலும் 1 தான், இல்லைனாலும் 1 தான். -31 எழுதிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.